ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷிங் லூரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பர். ஸோ ஃப்ளோட்டிங் லூர், ஹேண்ட்மேட் லூரு. ஸோ ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வுட்டன்ஸு ப்ளஸ்ஸு சென்சர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதில் மார்க் பண்ணி கட் பண்ணி பண்ணலாம் வாங்க. நான் ஏற்கனவே 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லாமல் கீழே ஒரு கேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீஸ் பண்ண போகிறேன். சேம் டைம் ஸ்டென்சில்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது மேலே வச்சு மார்க் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த கட் பண்ண பீஸ் வந்து கீழ் போர்ஷன். ஸோ மேலே வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போது மார்க் பண்ண ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த ஷேப்பு கட் பண்ணியாச்சு, தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா அந்த மோல்ட் பண்ணி எடுக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படி மோல்ட் பண்ணி எடுக்கணும். இது கம்ப்ளீட்டாக நல்லா தேய்ச்சி அப்படியே அந்த ஷேப்பு கொண்டு வரணும். ஓகே, இது நல்லா ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சுவலி இது ஷேப் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு. வெறும் சாண்டிங் பேப்பர் வச்சு தான் தேய்ச்சி ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கணும். ஸோ இதை விட நைஸான சாண்டிங் பேப்பர் வச்சு தேய்க்கணும். இது நல்லா தேய்ச்சி அப்படி நல்லா ஸ்மூத் ஆக்கணும். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, ஸ்மூத் ஆக்கிடுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நல்லா ஸ்மூத் ஆச்சு. இங்கேயும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏரியாவில் ஒரு இது மாதிரி கர்வ் மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதை ஃபுல்லாக ஸ்மூத் ஆக்கிடுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கொஞ்சம் கர்வ் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி கர்வ் ஆக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த கேப் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளம்ஸியாக இருக்கும், அது கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுக்கணும். இந்த ஏரியா ஒர்க் முடிச்சிருச்சு. இப்போ என்னன்னா இதில் வெயிட் ஆட் பண்ணணும். இந்த எஸ்எஸ் சின்ன பிளேட் கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன வெயிட் ஆட் பண்ணோம். ப்ளஸ் இங்கே ரேட்டல் சவுண்டுக்கு ஒரு சின்ன கேப் க்ரியேட் பண்ணணும். ஓகே, கேப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வெயிட் உட்காரும். இந்த கேப்பில் வெயிட்டு, இங்கே பால்ஸ் உட்கார ரேட்டல் சவுண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ் ஒயரில் பெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ண மாதிரி ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் இங்கே பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எஸ்எஸ் பெண்ட் பண்ணதை இது உள்ள ப்ளேஸ் பண்ணணும். இன்னும் தெரியும் உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் வெயிட் ஆட் பண்ணேன்.
வெயிட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இந்த பென்னை கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு, ஐ மீன் இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு கட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ள பால்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது உள்ள ப்ளேஸ் பண்ணணும். இது உள்ள போகிற மாதிரி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணணும். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும். உடன் இது இருக்குது மாவுத்தூள், அது உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கேப்பை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணணும், எக்ஸப்ட் இந்த இடத்த தவிர எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். இங்கே வெயிட்டும் அந்த ஏரியா ஃபில் பண்ணியாச்சு. உள்ளே பென்னை கட் பண்ணி உள்ளே பால்ஸ் போட்டுவேன். சவுண்டு கேக்குதா? ஸோ இந்த ஏரியாவும் கவர் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பெயிண்டிங்கு. என்ன கான்செப்டில் பண்ணலான்னு இருக்குன்னா, ஹனிபி கான்செப்டில் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது பேக் சைடில் லைட்டாக அது பார்க்குறதுக்கு ஹனிபி மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அந்த ஹனிபி கான்செப்டில் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரைமர் ஏற்றணும். ப்ரைமர் ஏற்றிட்டு பேஸ் அதுக்குமா பேட்டர்ன். ஸோ இது மூணுமே பண்ணணும். நான் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா பெயிண்ட் அடிக்கும்போது கேமராவில் பெயிண்ட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக பெயிண்டிங் ஒர்க் முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும், நான் வெயிட் பக்கத்தில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹனிபி டீமில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் அந்த விங்ஸு, 2 சின்ன விங்ஸு, ஐஸு. ஸோ அந்த ஹனிபி கான்செப்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, finally done. Thank you for watching my video. Please support பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். அது ஒன்றும் இல்லாமல் இந்த 2 இதில் ஒன்று வந்து நான் எடுத்துகிட்டு இன்னொன்று வந்து கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ நான் ரீலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.